என் வீட்ல இருந்து எட்டி பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் தெரியுது, ரயில்வே ஸ்டேஷன் தெரியுதுன்னு சொன்னவங்க தான் சென்னை ரியல் எஸ்டேட் மார்க்கெட்லயே அதிகப்படியான லாபம் எடுத்தவங்க. அப்படி ஒரு அப்கமிங்கான ஹாட்ஸ்பாட்டான குத்தம்பாக்கத்துல தான் இப்ப நான் இருக்கேன். தினமலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கனவு இல்லம் பகுதியில ஜெயின் ஹவுசிங்கோடைய ஆதர்ஷ் அவென்யூக்கு தான் வந்திருக்கும். குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஒட்டியே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. எவ்வளவு ஒட்டினா, எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை சுத்தி தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. தற்பொழுது நம்மிடையே ஜெயின் ஹவுசிங் நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர் திரு வெங்கடேஷ் தட்சணாமூர்த்தி அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜெயின் ஹவுசிங் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதா சார் ஃபர்ஸ்ட் வருது. ஏன்னா ரொம்ப பாப்புலரான செக்மெண்ட் அதுல இருக்கீங்க. இப்போ பிளாட் செக்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது உங்ககிட்ட என்ன விஷயத்தை யூனிக்கா எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இப்போ ஹவுசிங் அபார்ட்மெண்ட்ஸ் பொழுது நீங்க கொடுக்குற அம்யூனிட்டிஸ் இருக்கு, உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்பயர் பண்ணி பார்த்துருக்கோம். பிளாட்ஸ்ல வரும்பொழுது என்ன மாதிரி விஷயத்த உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கலாம்? as you rightly said, நம்ம ஜெயின் ஹவுசிங் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிளாட் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த பிளாட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஜெயின் ஹவுசிங்லேருந்து வரும்போது கிளியர் டைட்டில் இருக்கும். இப்போ கிளியர் என்ன அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிளாட்டாக இருந்தாலும் சரி, கிளியர் டைட்டில்ஸ். அது இல்லாமல் டெவலப்மெண்ட் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது கிளியர் டெவலப்மெண்ட் இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து நல்லா 40 ஃபீட் ரோடு, அப்புறம் அந்த இடத்துல 60 ஃபீட் ரோடு, அப்புறம் எல்லாமே ஒரு ரோடுக்கும் 24 ஃபீட் அந்த மாதிரி போட்டு பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்பிக்கையாக வாங்கலாம் இங்கே. ஓகே. சென்னையோட ரியல் எஸ்டேட் ஹாட்ஸ்பாட்னு எடுத்தோம்னா நிறைய இடங்கள் இருக்கு சார். இப்போ போரூர்மே அப்கமிங்ல ரொம்ப பூம் பண்ணிட்டு இருக்காங்க. குத்தம்பாக்கம் இப்போ பக்கத்துல இந்த விதம் சொல்லிட்டு இருக்கோம். கேளம்பாக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹாட்ஸ்பாட் இருக்கும் பொழுது நான் புதுசா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேண்ட் வாங்க போறேன், வீடு கட்டலாம் அப்படின்னுன்றவங்க ஏன் குத்தம்பாக்கத்தை சூஸ் பண்ணணும்? வை இந்த லொகேஷன் ஸ்பெசிஃபிக்கா? இப்போ ஆக்சுவலாக சொன்னோன்னா திஸ் இஸ் ரியல் ஹாட்ஸ்பாட். இப்போ குத்தம்பாக்கத்தில் ஒரு பஸ் டெர்மினஸ், பெங்களூருக்கு போகிற பஸ் எல்லாமே இங்கே தான் வரப்போகுது. தீபாவளிக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது ஓப்பன் பண்ணியாச்சுன்னா மினிமம் ஒரு அந்த தீபாவளி டயத்தில் மட்டும் ஒரு 2000 பஸ்ஸஸ் வந்துட்டு போகும். யூ ஜஸ்ட் சி ஆஃப்டர் ஒரு 2-3 மந்த்ஸில் எந்த அளவுக்கு இது டெவலப் ஆக போகுது, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூ வில் சி. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில் நம்ம இருக்கோம். இது எல்லாமே கனெக்டிவிட்டி வைஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. அதே சமயத்தில் மெட்ரோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அப் டு திஸ். ஏன்னா ஆல்ரெடி வந்து நஸ்ரத்பேட் வரைக்கும் வந்தாச்சு. நஸ்ரத்பேட்டிலிருந்து இவிபி வரைக்கும் அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ த பிளாட் விச் யூ ஆர் பையிங் in between everything, all the developments. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் ரோடு. ஈவன் ஒன் மோர் திங் இஃப் ஐ added, பரந்தூர் ஏர்போர்ட் ஃப்ரம் 40 kilometers from here, பரந்தூர் ஏர்போர்ட் எல்லாமே இங்கே வர்றதுனால திஸ் இஸ் ரியல் ஹாட்ஸ்பாட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோயம்பேடு வரும்பொழுது சொன்னாங்க, என்ன சிட்டியை விட்டு இவ்வளோ தூரமா இருக்கு, அங்கெல்லாம் யார் வாங்குவான்னு. அதுக்கப்புறம் அதோட பூம் பார்த்தோம். ஆக்சுவலாக இப்போ கண்ணுக்கு நேரமே நம்ம இந்த கிளம்பாக்கம் பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த குத்தம்பாக்கம் அவ்வளோ ஒரு பூமி ஏற்படுமா? இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது குத்தம்பாக்கத்தை சுற்றி எவ்வளோ தூரத்துக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ as I said, குத்தம்பாக்கம் ரியல் ஹாட்ஸ்பாட் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறது தான் வந்து நம்ம நடக்கிற தூரத்தில் இருக்கிற இதுதான் வந்து நம்ம பஸ் டெர்மினஸ். ஆக்சுவலாக இங்கே ஒரு 2 மாடி வீடு கட்டினா பஸ் வந்துட்டு போகிறது தெரியும். அந்த மாதிரி தான் இங்கே நடக்கிற தூரத்தில் இருக்கிற தான் பஸ் டெர்மினஸ். அதனால இந்த ஏரியா எல்லா இடமும் டெவலப் ஆகும். ஆனால் இந்த பேக் சைடில் நீங்கள் வந்து இதை விட்டு ஒரு திருமழிசை அந்த மாதிரி போகும்போது சேம் திங் அவுட்ஸ்கர்ட்ஸில் நீங்கள் வாங்குற மாதிரி தான். நீங்கள் அங்கே போகும்போது அதுக்கு உண்டான ரேட்டு, அதுக்கு உண்டான இதுவும் டியூரேஷனும் இட் வில் லாங் டேர்ம். அது உங்களுக்கு ஒரு 5 to 6 years or 7 years you have to wait. பட் இது நாங்கள் சொல்கிறது இந்த டெவலப்மெண்ட்டு எல்லாமே ஆக போகுதுன்னு சொல்ல ஆயிடுச்சு. தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஓப்பன் இட், அவ்வளோதான். பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அந்த டிசம்பர் அப்போ மெட்ரோ ஓப்பன் பண்ணுறாங்க. எக்ஸ்டென்ஷன் வில் டேக் another 3 years or 4 years. பட் இது எல்லாமே இருக்கிற இடத்துல நம்ம வாங்குறதுனால உங்களுக்கு 30 to 40% அப்ரிஷியேஷன் இஸ் 100% ஷோர். ஸோ தட் இஸ் வை யூ ஹவ் டு பை. அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாமே நிறைய எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். இப்போ ஒரு சின்ன ஆர்என்டி பண்ணியிருப்பீங்களா சார்? இந்த பஸ் ஸ்டாண்டோட ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட லேண்ட் ரேட் என்ன இருந்தது? இந்த ப்ராஜெக்ட் இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி 30% அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது அப் டு எவ்வளவு வரைக்கும் போகலாம் வாய்ப்பு இருக்கு? ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது ஐ ஃபீல் ஆல்ரெடி 50% ஹைக் இஸ் டன். அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறமா? ஆமாம், இல்லை இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகு ஒரு 50% ஹைக்கு ஸ்டார்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ whoever they bought before they already gained that 50%. இப்போ இனிமே உள்ளது ஐம் எக்ஸ்பெக்டிங் another 50% to grow.
இப்போ 4000 ரூபாய் நாங்கள் 4500 ரூபாய் ஒரு பிளாட் விற்றோம்னா இட் வில் பி அரௌண்ட் 75,000-8,000 rupees within 2-3 years for sure. ஸோ அப்போ ஒரு கிராஜுவலாக முன்னாடி வாங்கினவங்களுக்கு 100% 100% அஃப்கோர்ஸ் நம்ம அவங்களுக்குன்னா ரிஸ்க் எடுத்திருக்காங்க, இது வருமா வராதான்னு தெரியாது. பட் நம்ம வந்து ஆல்ரெடி வந்த இடத்துல தான் நம்ம வாங்குறோம். அதனால 100% இதில் வந்து இதாக லூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு சான்ஸே கிடையாது. நாங்கள் இந்த கனவு இல்லம் பகுதியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்பொழுது பீப்புள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக தனியாக கிட்ட இருந்து ஒரு லேண்டை வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் வாழணும் அப்படிங்கிறத வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க சார். பிகாஸ் ஆஃப் அம்யூனிட்டிஸ் எல்லாம் ஒரு கம்யூனிட்டி வேணும், மக்கள் நிறைய இருக்கணும், எனக்கான பேசிக் கம்யூனிட்டிஸ் என்னை சுற்றியே இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ப்ராஜெக்ட்டில் என்ன மாதிரி சார் அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோம்? நம்ம ப்ராஜெக்டில் வந்து 4 OSR ஸ்பேசஸ் கொடுக்குறோம். அதில் எல்லா அம்யூனிட்டிஸ் நாங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் வரும்போதே ஒரு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்த்துருப்பீங்க, அங்கே ஒரு OSR இருக்குது. நம்ம உட்காந்துருக்கிறது ஒரு OSR. இது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அங்கே வந்து வாக்கிங் ட்ராக்கு அந்த மாதிரி உள்ளது கொடுத்துருக்கோம். இது பேக் சைடில் இன்னொரு அம்யூனிட்டி ஏரியா இருக்குது. கிரிக்கெட் ப்ராக்டிஸ் நெட்டு, பேட்மிண்டன் கோர்ட்டு, அப்புறம் வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்டு அதெல்லாம் வச்சுருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு லாஸ்ட்டில் ஒரு அம்யூனிட்டி இருக்குது, பார்க்கு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரி நீங்கள் வந்தப்போ பார்த்தது வந்து 60 feet ரோடு. 60 feet ரோடு எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையுமே நீங்கள் அந்த சைஸில் ரோடு பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து என்ட்ரியில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 200-300 மீட்டர்ஸுக்கு நாங்கள் வந்து இது 60 feet ரோடு போட்டிருக்கோம். இந்த 40 feet ரோடு இங்கே கொடுத்துருக்கோம். இந்த 40 feet ரோடு ஃப்யூச்சரில் இந்த பேக் சைடில் பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடில் டெவலப்மெண்ட் வரும்போது இது கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அப்போது இன்னும் பக்கத்தில் ஆகிடும் வந்து பஸ் ஸ்டாண்டு. அதோடு இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீட்டும் நாங்கள் 24 feet, சில ஸ்ட்ரீட்ஸ் வந்து 33 and 30 feet ஸ்ட்ரீட்ஸ் தான் இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நம்ம இருக்கிறது தான் சென்னைக்கே சிட்டிக்கே வாட்டர் கொடுக்குற இடம் செம்பரம்பாக்கம் ஏரி. இங்கேருந்து அது ஒரு 3-4 கிலோமீட்டர் அந்த சைடில் தான் இருக்குது. அதனால வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக மக்கள் எல்லாருமே இன்னொரு விஷயம் பார்க்குறாங்க சார், இந்த டிசம்பர் மழையில் அதிகமாக மழை வந்தால் தண்ணி நிற்குமா நிற்காதா, அந்த ஒரு ஏரியாவை பேஸ் பண்ணியுமே ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் எப்படி சார் இருக்கும்? இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 15 அடிக்கு வால் ஒரு சைட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல்ல வால் எழுப்பி அது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இது ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில் பண்ணதுனால அந்த ஹைட்டு வந்து அந்த ரோட் லெவலுக்கு வந்தாச்சு. அந்த ரோட் லெவலுக்கு இருக்கிறதுனால இங்கே தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்க பிளாட் பார்க்கணும் அப்படின்னு வரேன்னு வைங்க சார், கோயம்பேட்டை தாண்டின உடனே கிட்டத்தட்ட வானகரத்தில் ஆரம்பிச்சு இங்கே குத்தம்பாக்கம் வரைக்குமே கூட 2 பக்கமுமே நிறைய ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் தங்களுடைய லேண்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ரியல் எஸ்டேட் தான். இங்கேயே நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வரும்பொழுது இன்னும் காம்படிட்டர்ஸ் உங்களோட ஒரு 3-4 பேர் பார்க்க முடியுது. ஸோ அவ்வளவு பேர் இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே தாண்டி நான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு லேண்ட் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு ப்ரைஸ்ல என்ன விஷயம் டிஃப்ரெண்டாக கொடுக்குறீங்க, என்ன மாதிரி வந்து அம்யூனிட்டிஸ் டிஃப்ரெண்டாக கொடுக்குறீங்க, நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. கோயம்பேடில் நம்ம வந்து ஒரு 40 years பேக் நம்ம வாங்கியிருந்தோம்னா இப்போ உள்ள அப்ரிஷியேஷன் என்னவோ அதை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங், இந்த சைடு அம்பத்தூரில் வாங்கினீங்க, இந்த சைடில் வேற எங்கன்னா வாங்கினீங்கன்னா அது என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கோ அதே தான் இங்கேயும். ஸோ யூ ஆர் வெரி நியர் டு அந்த சரௌண்டிங் 1 kilometer சரௌண்டிங்லேயே நீங்கள் வந்து லேண்ட் இருக்குது உங்கள் லேண்டு. அதனால திஸ் அப்ரிஷியேஷன் வில் பி டிஃப்ரெண்ட் தன் அதர்ஸ் டெஃபினட்டாக. இது வந்து சீக்கிரமாக அப்ரிஷியேட் ஆகும். அதனால தாங்க சொல்கிறோம் 2 to 3 years உங்களுக்கு 30-40% நாங்கள் கமிட் பண்ணுறோம். இப்போ அங்கெல்லாம் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதுவும் அப்ரிஷியேட் ஆகும், பட் இன் ஸ்லோ பேஸ். அது சரி, இப்போ எப்போ சார் இதை லான்ச் பண்ணுறீங்க? இது வந்து இன்னும் லான்ச் வந்து இந்த கமிங் வீக் 8th நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஆனால் வந்து பிஃபோர் லான்ச்சிங் இட் செல்ஃப் வி ஹவ் சோல்டு 50% ஆஃப் த பிளாட்ஸ். வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து 130 பிளாட்ஸ் நாங்கள் வந்து விற்று முடிச்சாச்சு. இப்போ இருக்கிறது வந்து இப்பயும் நிறைய வந்து ப்ரீமியம் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிளாட்டும் ஹை டிமாண்டான ஏரியா தான். இப்போ நாங்கள் இது லான்ச் பண்ணுறப்ப கூட அந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. லான்ச் பண்ணி நாங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோடனே பீப்புள் ஸ்டார்ட் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங். ஸோ இமீடியட்டாக வந்து பிளாட் புக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவாக மட்டும்தான் பார்க்கலாமா, இல்லை உடனே எங்கள் வீடு கட்ட முடியும்? உடனே இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்தில் ஒரு 20 to 30 வீடு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வாங்கினவங்க எல்லாம் இமீடியட்டாக வீடு கட்டுறதுக்கு தான் வாங்கியிருக்காங்க. இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உரகடம் இருக்குது. உரகடமில் வந்து நிறைய கார் கம்பெனிஸ் இருக்குது. அந்த கார் கம்பெனிஸில் உள்ளவங்கன்னா வெளியே சிட்டிக்குள்ளேருந்து வரவங்க, சிட்டிக்குள்ளேருந்து வெளியிலேருந்து வரவங்க. பட் அவங்களுக்கு நியர்பை இது வந்து எடுத்திருக்காங்க, நிறைய பிளாட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க இமீடியட்டாக தேர் கோயிங் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அதெல்லாம் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். எல்லா டெவலப்மெண்ட்டுமே நீங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு வரும்போது இந்த ஏரியாவை அந்த அளவுக்கு பார்க்குறப்ப இது அந்த அளவுக்கு இதாக இருக்கும். இது ஒரு பீப்புள் லிவிங் கம்யூனிட்டிக்காரும் ஒரு எலைட் பீப்புள் லிவிங் கம்யூனிட்டியாக இருக்கும். சூப்பர். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க சார், எங்ககிட்ட கிளியர் டைட்டில் இருக்கும், லீகல் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு லேண்ட் வாங்க வரேன்னா உங்ககிட்ட நான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அப்படிதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லீகாலிட்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அசஸ் பண்ணுறீங்க மக்களுக்கு? லீகாலிட்டி நம்ம
அவங்க ஃபஸ்ட்டு புக் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். அவங்க ஃபுல்லாக கிளியராக செக் பண்ணிக்கிட்டு எந்தெந்த டாக்குமெண்ட் அவங்க அட்வொகேட் சார்னா கேட்குறாங்களோ அது கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது ஃபுல்லாக கிளியராக நாங்கள் இது கிளியரான பொறுத்து நிறைய பேங்க்ஸும் வந்து இது ஏபிஎஃப் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் எவ்ரி திங் இஸ் கிளியர். அதனால் நல்லா தரோவாக செக் பண்ணிக்கிட்டு வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இந்த போஸ்ட் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குல்ல சார், லேண்ட் முடிச்சுட்டு நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு வருஷம் வரைக்கும் அதுக்கு உண்டான சின்ன ஒரு சார்ஜஸும் அவங்கள்ட்ட நம்ம வாங்குகிறோம். 75 பைசே பர் ஸ்கொயர் ஃபீட். அது வந்து பர் இயர், 1 இயருக்கு. அந்த 1 இயருக்கு வந்து நாங்கள் இங்கே உள்ள பிளான்ட்ஸு, அதுக்கு தண்ணி ஊற்றுறது, அதுவும் இல்லாமல் செக்யூரிட்டி எல்லாமே நாங்கள் வந்து இது பண்ணுறோம். இது 1 இயருக்கு நாங்கள் அசிஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே இது விற்றுட்டு இங்கேருந்து போயிடுவோம். அப்போ வந்து அங்கே அசோசியேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஆஃப்டர் 1 இயர். பட் 1 இயர் வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஆதர்ஷ் அவென்யூவை சுற்றி இருக்கிற அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்கூல்ஸ், எஸ்என்எம் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஸ்பார்டன் சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல், லோயலா இன்டர்நேஷனல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், சென்னை பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ட்ராவலுக்குள்ளே இருக்குது. காலேஜஸ் சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி பசங்க எங்கெங்கெல்லாம் படிக்க போவாங்களோ அது எல்லாமே இந்த பிளாட்டுக்கு அப்படியே நியர்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ், டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சவிதா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், சவிதா மெடிக்கல் காலேஜ், அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், லோயலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சென்னையோட ரொம்ப முக்கியமான கல்லூரிகள் எல்லாமே இந்த பிளாட்டுக்கு ரொம்பவே நியர்பையில் இருக்குது. அதாவது சொல்லப்போனால் இங்கேருந்து எட்டி பார்த்தாலே 2-3 காலேஜஸ் தெரியும், அந்த அளவுக்கு நியர்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் நிறுவனங்கள், அதாவது இந்த பகுதியே தொழில் நிறுவனங்கள்னால உருவானது தான். இருங்காட்டுக்கோட்டை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், நியூ டைட்டில் பார்க் அப்படின்னு எல்லாமே தொழில் நிறுவனங்கள் சுற்றி இருக்கிற பகுதியாக இருக்குது. என்டர்டைன்மெண்ட் அவென்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையோட ரொம்பவே ஃபேமஸான அம்யூஸ்மெண்ட் பார்க்கான குயின்ஸ்லேண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி மிகப்பெரிய சினிமா, மிகப்பெரிய ஃபிலிம் சிட்டி, சென்னையோட ஃபிலிம் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து இந்த ரோடில் ஆன் ஜங்ஷனில் இங்கேருந்து நேரில் எதிர்க்க பார்த்தாலே தெரிகிற மாதிரி தான் வந்து இருக்குது. மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் சவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், ராஜலக்ஷ்மி ஹாஸ்பிட்டல், பனிமலர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், மேத்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்பவே நியர்பையில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இயற்கையாகவே இந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் ஆப்ஸும் இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டும் இருக்குது, பிளாட்டும் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு வேலை வாய்ப்புக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது, கல்லூரிகள், பள்ளிகள், என்டர்டைன்மெண்ட் அவென்யூஸ் அப்படின்னு ஒரு முழுமையான வளர்ச்சி இருக்கிற ஒரு இடம் தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கனெக்டிவிட்டி தான் ஆதர்ஷ் அவென்யூவோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம், சென்னை பெங்களூர் ஹைவே, அந்த ஹைவேலேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள தான் ஆதர்ஷ் அவென்யூ அமைஞ்சிருக்கு. இதை விட முக்கியமாக மெட்ரோ ரயில் நிலையம் ஆல்ரெடி வந்து நசரத்பேட்டை வரைக்கும் இருக்கிற எக்ஸ்டென்ஷன் பரந்தூர் வரைக்கும் வரப்போகுது. அப்படி வந்ததுன்னா இந்த சென்னை பெங்களூர் ஹைவேல தான் அதற்கான ஸ்டேஷன் இருக்கும். அப்படிங்கிறதுனால பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மிகப்பெரிய ஹைவே இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. அப்படிங்கிறதுனால அசைக்கவே முடியாத ஒரு லொக்கேஷனாக தான் குத்தம்பாக்கம் வந்து இப்போ பூம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ப்ரைஸும் வந்து ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் ஆதர்ஷ் அவென்யூ அமைக்கப்பட்டிருக்கு. கனவில பகுதியில் நம்ம நிறைய கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் பார்த்துருக்கோம். அது எல்லாத்தை விட யூனிக்காக ஜெயின் ஹவுசிங்கோட ஆதர்ஷ் அவென்யூவில் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா அவங்களோட லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படின்றது சொல்லலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த வாக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இந்த ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்கிறதாகட்டும், ட்ரீஸ் கூட பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாமே ஒரு யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் பார்த்தீங்கன்னா 60 feet டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்ஸோடதுமே பார்த்தீங்கன்னா சாதாரண ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக் ஃபீல் இருக்குது. ஸோ நம்ம வீடு கட்டுறோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்குது அப்படின்னும்பொழுது அந்த வீட்டுக்கான லுக்கை கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்ட்ரக்சர்ட் லே அவுட் கொடுத்துருக்காங்க. 4 பக்கத்தில், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியோட 4 ஏரியாலுமே வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து அந்த பிளே ஏரியாவையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்கிறது ஆதர்ஷ் அவென்யூவோட ஒரு கூடுதலான அட்வான்டேஜ். ஆதர்ஷ் அவென்யூவில் என்ன சைஸ்லேருந்து என்ன சைஸ் வரைக்கும் சார் லேண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது? ஆதர்ஷ் அவென்யூவில் எங்களுக்கு 600லேருந்து 2400 வரைக்கும் நம்ம லேண்ட் சைஸஸ் இருக்குது. ஒரு சின்ன வீட்டிலேருந்து ஒரு பெரிய பங்களா கட்டுற வரைக்கும் உண்டான பிளாட்ஸ் இருக்குது அதில். இப்போது இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 lakhs to 1.25 crores நமக்கு வந்து லேண்டிங் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வந்து உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா செக்மெண்ட் பீப்புள்ஸ்க்குமே அவைலபிளாக இருக்குது? எல்லா செக்மெண்ட் பீப்புளுக்கும் அவைலபிள். மொத்தமாக எத்தனை லேண்ட் சார் இருக்குது? 344 plots available. அதான் 344 plots available. அதுவும் இல்லாமல் வந்து 4 as I told you earlier 4 OSR இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து இதாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது, மிடில் ஒன்று இருக்குது, லாஸ்ட்டில் 2 இது இருக்குது. அதனால் வந்து எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடம் இருக்குது. ஓகே, அதான்.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் சரி, உடனடியாக வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டு பொறுத்தவுமே பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு இடமா தான் குத்தம்பாக்கம் உருவாகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பிரைஸ் அப்ரிசியேஷனும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பஸ் ஸ்டாண்டோட ப்ராஜெக்ட் எவ்வளோ தூரத்துக்கு எலிவேட் ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி ப்ரைஸும் எலிவேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது தான் குத்தம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மார்ட்டான மூவ். அந்த வகையில் ஜெயின் ஹவுசிங்கோடைய ஆதர்ஷ் அவென்யூவில் உங்களுடைய கனவு இல்லம் அமைய எங்களின் வாழ்த்துக்கள்.